அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களே, இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன ப்ரோக்ராம்னா, நங்கநல்லூர் நேரு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ள விளையாட்டு விழா போட்டி, விளையாட்டு விழா பரிசளிப்பு போட்டி இன்னைக்கு நடைபெற உள்ளது. உங்களுக்கு ப்ரீவியஸ் விளாக்ஸில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நங்கநல்லூர் ஸ்கூலை பற்றி போட்டிருப்பேன், நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன், இந்த பள்ளியோடு நான் ஒன்றிணைந்தவன். எனக்கு 2வது வீடு மாதிரி இந்த பள்ளி. எனவே இந்த பள்ளியில் எந்த ஒரு விழா நடந்தாலும் எனக்கு டைம் கிடைச்சா நான் வந்துடுவேன். அதுக்காக இந்த விழாவுக்காக வந்திருக்கிறேன். இந்த விழாவை கவரேஜ் பண்ணலான்னு இருக்கிறேன். அனைவருமே இந்த விழாவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் விளையாட்டு விழா ஆரம்பிக்க போகுது. பரிசீலிப்பு விழாவை நடைபெற போகிறது, பாருங்க. இந்த விளையாட்டு விழாவின் முன்னோடியாக இந்த பள்ளியின் பாரத சாரண சாரணியர் இயக்க மாணவர்கள் அந்த பதாகையை ஏந்திய வண்ணம் தலைமை விருந்தினரை வரவேற்பதற்கு தயார் நிலையிலே உள்ளனர். அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க, அவங்க செயலை பாராட்டுங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த வகுப்பு தான் நான் 12ஆம் வகுப்பு படித்த வகுப்பறை. இதே வகுப்பறையில் தான் கடந்த 1991ஆம் ஆண்டு நான் என்னுடைய +2 கல்வியை தொடர்ந்தேன். அதை பார்க்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், பிளங்காக அடைகிறேன். இதுதான் விழா மேடை. பாருங்க, இங்கதான் சீஃப் கெஸ்ட் எல்லாம் அமர போறாங்க. பாருங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் டே உடைய இந்த இது பதக்கங்களும் கோப்பைகளும் அடுக்கி வைக்கப்படுகின்றன வெற்றி பெற்றோருக்காக. கிரவுண்ட்ல சேர்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க, வந்து உட்காரு எல்லாருமே. அலைஞ்சிட்டு இருக்காங்க. முதலிடம் பிடித்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நிக்க வச்சு இந்த இடத்துல தான் பிரைஸ் கொடுப்பாங்க. பாருங்க, ஐந்து வகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்களையும் குறிக்கும் விதமாக இந்த மாணவர்கள் அணிவகுத்து மாணவர்கள் 5 நிலங்கள் பிரித்து குழுக்களாக பிரித்து நம்ம ஸ்கூலில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் இன்றைக்கு மார்ச் பாஸ்ட் நடத்த போறாங்க. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவங்க தான் நடத்த போறாங்க. பாருங்க, அதுக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம தலைமை விருந்தினரை வரவேற்பதற்காக பள்ளியின் சாரணர், தேசிய மாணவர் படை, தேசிய பசுமை படை, இளைஞர் செஞ்சிலுவை சங்க மாணவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இவங்களுடைய சேவை போற்றுதலுக்குரியது. ஏனெனில் பள்ளியின் தூண்களே இவங்க தான். இவங்க தூண்களாக இருப்பதால் தான், துணை அமைப்புகளாக தூண்களாக இருப்பதால் தான் இந்த பள்ளி செழுமை அடைகிறது. எல்லாத்திலும் முதல் இடத்துல இருக்குது. எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்க. அவங்க செய்யும் செயலுக்கு பாராட்டு தெரிவிங்க. எப்படி இப்ப சீஃப் கெஸ்ட் வரும்போது கிளாப் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வருவாங்க, செஞ்சு காட்டுவாங்க. பாருங்க, பள்ளியின் NCC ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் எப்படி வரவேற்க வேண்டும் என அதற்கான இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த விளையாட்டு விழா நிகழ்வுக்கு, பரிசளிப்பு விழா நிகழ்வுக்கு தலைமையேற்கும் தலைமை விருந்தினர் தொழிலதிபர் திருவாளர் GD சம்பத் ஐயா அவர்கள் வந்துள்ளார். அவரை வரவேற்பதற்கு மாணவர்கள் தயாராக உள்ளனர். பாருங்க,
ஐயா ஆமா சார் சார் நீங்க நில்லுங்க வாங்க. அது நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த விளையாட்டு திருவிழா. இந்த விளையாட்டு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களையும் மீண்டும் ஒருமுறை பள்ளியின் சார்பிலும் நிகழ்ச்சியின் சார்பிலும் இருகரம் கொட்டி வருக வருக என்று வரவேற்று தற்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் முதலில் நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழியாம், நம் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழியாம் நம் தமிழ் மொழியை வாழ்த்தும் தமிழ்த்தாய் வாழ்த்து. சார் 2 BTs PGs அங்க வந்து உட்கார சொல்லி சார். மாணவர்கள் வந்து உட்கார Flag salute. Order. மிக்க விளையாட்டு விழா மாணவர்களின் அணிவகுப்புடன் இதோ இனிதே தொடங்க இருக்கிறது. மார்ச் பாஸ்ட் பிகின். School. Attention. First school. Stillness. First school. Attention. On the spot. Martin. March. இதோ நாம் அனைவரும் எதிர்பார்த்த விளையாட்டு விழா தொடங்கிவிட்டது. வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்க நம் மாணவர்கள் வீர நடை போட்டு அணிவகுத்து வருகின்றனர். அணிவகுத்து வரும் மாணவ படைகளின் மரியாதையை சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு. முதலில் நம் பள்ளியின் தேசிய மாணவர் படையும் சிற்பி படையும், அதனைத் தொடர்ந்து சாரணிய படையும், அதனைத் தொடர்ந்து செஞ்சிலுவை படையும், அதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை படையும் நெஞ்சுரத்தோடும் பெரும் பலத்தோடும் அணிவகுத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்து வீர நடை போட்டு செல்கின்றனர். ஒளிபடைத்த கண்ணினராய், உறுதி கொண்ட நெஞ்சினராய், களிபடைத்த தோழினராய் மாணவர்கள் அணிவகுக்க, அதனைத் தொடர்ந்து 5 இணை குழுக்களில் ஒன்றாகிய குறிஞ்சி குழுவினர் அணிவகுத்து சென்றுள்ளனர். கேப்டன் அந்தோனியும் பிரஜேஷும் கொடியினை தாங்க குறிஞ்சி அணியினர் வீர நடை போட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அணிவகுத்து வருபவர்கள் காடும் சார்ந்த நிலமாகிய முல்லை அணியினர், அதனைத் தொடர்ந்து மருதம் அணியினர், அதனைத் தொடர்ந்து நெய்தல் அணியினர், அதனைத் தொடர்ந்து பாலை அணியினர். கோழி படைத்த கண்ணினராய், உறுதி கொண்ட நெஞ்சினராய், களிபடைத்த தோழினராய், சிறுமை கண்டு பொங்குபவராய், எளிமை கண்டு இறங்குபவராய்,
ஏறு போல் நடைபோட்டு ஏற்றம் காண நாளைய மாற்றம் காண அணிவகுத்து செல்கின்றனர் நம் பள்ளியின் மாணவர்கள். ஆயுதம் செய்வோம், பல காகிதம் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்ற மகாகவியின் வரிகளை மனதில் உறிஞ்சி வீர நடையிட்டு செல்கிறது உங்கள் குறிஞ்சி. இன்று இது படிக்கும் படை, நாளை இது பறக்கும் படை. இன்று இது நடக்கும் படை, நாளைய சமூகத்தை நடத்தும் படை. இன்று இது பெயர் சொல்லும் படை, நாளை இது பார்வெல்லும் படை. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று வீர முழக்கத்தை சொல்லி கம்பீரமாக அணிவகுத்திருக்கிறது நம் நங்கநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர். Now, the annual sports week. Cheer clap, cheer clap. Open ceremony. Sarath Babu, 110 meters hurdles, first place winner. அதனைத் தொடர்ந்து தருண்குமார் ஜாவலின் த்ரோ அண்டர் 17 ஃபர்ஸ்ட் பிளேஸ் வென்றவர். ஒலிம்பிக் நாட்டை தற்பொழுது பெறுபவர் ஆர் தினேஷ் 11C. ஆலந்தர் ஜோன் அண்டர் 19 ஜாவலின் ஃபர்ஸ்ட் பிளேஸ், டிஸ்கஸ் த்ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், ட்ரிபிள் ஜெம் செகண்ட் பிளேஸ். ஜோனல் ஓவரால் சாம்பியன்ஷிப் ஆர் தினேஷ் அவர்கள் ஒலிம்பிக் நாட்டை எடுத்துக்கொண்டு வர சரத் பாபு, தருண்குமார், சையத் இஃப்திகார், தினேஷ் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி விளையாட்டு விழாவினை தொடங்க இருக்கிறார்கள். பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொண்ட மாணவர்கள், நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள். Respecting the rules and regulations which govern them and with the design to participate in the true spirit of sportsmanship for the honor of our school and glory of sports. அதனை தொடர்ந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்.
உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் சால்வை அணிவிக்க நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து அதனைத் தொடர்ந்து நம் பள்ளியின் முன்னாள் உடற்கல்வி இயக்குனரும் தற்பொழுதைய ராணிப்பேட்டை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளருமாகிய திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் கல்யாண் அவர்கள் சால்வை அணிவிக்க நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள். உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்கூல்ஸ்ல NCC எல்லாமே JRC ஸ்கவுட் எல்லாம் இருக்கீங்க. ரொம்ப அருமையா பண்ணீங்க. மார்ச் பாஸ்ட் 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஏற்றம் பெரிய கிளாப் உனக்கு நீயே பண்ணீங்க. எனக்கு ஒரு ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தெரியல. ரீசெண்டா நாங்கள் நேஷனல்ஸ் நடத்தினோம் சென்ட் ஜோசப் காலேஜில். அதே மாதிரியாவே இருக்கு இந்த யூனிஃபார்ம் எல்லாமே பார்க்கல. மார்ச் பாஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணேன். ஜஸ்ட் கோஆர்டினேஷன் கொஞ்சம் நல்லா பக்காவா ஓரளவு நல்லா இருந்தது. உள்ளே எல்லோ டிஷர்ட் போட்டீங்க. உள்ளே நீங்க சிறப்பா பண்ணீங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணீங்க. கோஆர்டினேஷன் பாக்குறப்ப எல்லோ உண்டு. உள்ளே தேங்க்யூ. நன்றி உடற்கல்வி ஆய்வாளர்களுக்கு நன்றி. சிறந்த மார்ச் பாஸ் வின்னராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணி முல்லை அணி. முல்லை அணிக்குரிய அந்த பரிசினை வழங்க சிறப்பு விருந்தினர் ஐயா சம்பத்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முல்லை அணியின் கேப்டன் மணிகண்டன் குழுவின் சார்பாக பரிசினை பெற்றுக் கொள்வார்கள். மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம். திரு டி யுவராஜ் சார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். உயிரும் மெய்யுமான எம் தமிழிற்கும் அத்தமிழை எமக்கு இந்த தாய் தந்தையர்க்கும் எழுத்தறிவு வித்தவன் இறைவனாவான் என்ற இறைவனுக்கு ஈடான ஆசிரிய பெருமக்களுக்கும் அந்த ஆசிரிய பெருமக்களில் எம்முடைய ஆதுரமான லட்சுமி அம்மாவிற்கும் இந்த பள்ளியின் மாணவராக இன்று உச்ச நீதிமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நீதி அரசர் எம்முடைய வழிகாட்டி நம்முடைய ஆசான் லார்ட்ஷிப் அவர்களுக்கும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, விளையாட்டு என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளம். ஆகவேதான் நம்மளுடைய தமிழ் மக்கள் தன்னுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்காக மெரினாவில் இந்த நாடே ஒன்று திரண்டது. ஆக இந்த விளையாட்டை நாம் மனிதத்தினை அடைய இருக்கின்ற ஒரு பாலமாக கருதி இந்த விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் அவ்வளவு உற்சாகத்தோடு அனைவரும் இந்த விளையாட்டில் பங்கு பெற வேண்டும். பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியை இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்கும்போது அகரத்தினையில் துவங்கும் முதல் வார்த்தை அச்சம் தவிர் என்பதுதான். அச்சத்தை ஏன் தவிர்க்க வேண்டும் என்றால், நம்முடைய வளர்ச்சியின் ஒரு தடைகளாக இருப்பது அச்சம். ஸோ
அந்த அச்சத்தை தவிர்த்தால்தான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்பதால் தான் பாரதி தன்னுடைய ஆத்திச்சூடியில் அகரத்திற்கு அச்சம் தவிர என்ற வாக்கியத்தை அமைத்தார். அதுபோல புதிய ஆத்திச்சூடியில் பல வாக்கியங்கள் நம்மளுடைய ஊக்கத்திற்கு பெரும் ஆதரமாக விளங்கக்கூடிய அந்த ஆத்திச்சூடியை நாம் படித்து கொண்டே வரும்பொழுது கடைசியில் சொல்லியிருப்பார் வைய தலைமைகள் என்று சொல்லியிருப்பார். வைய தலைமைகள் என்றால் நம் எல்லாவற்றையும் முயற்சி செய்து இந்த வையத்தினை தலைமை கொள்வதற்கு ஏற்ற பண்பினை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஆத்திச்சூடியில் கடைசியாக வைய தலைமைகள் என்று வைத்திருப்பார். ஆகவே மாணவ பெருமக்கள் அனைவரும் இந்த விளையாட்டு விழாவினை தம்முடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கிய தருணமாக கருதி அனைவரும் ஒன்று சேர்ந்து உற்சாகத்தோடு தன்னுடைய இந்த பெரும் காலத்தினை பங்களித்து தம்முடைய இந்த விளையாட்டு விழாவினை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் உள்வெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று ஆத்திச்சூடிக்கு பாரதி அளித்த இறை வாழ்த்தையின் இறுதி வாழ்த்தாய் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிக்க வேண்டும், ஐஐடியில் படிக்க வேண்டும், இப்படி பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தால்தான் உயர்ந்த நிலைக்கு வந்து வர முடியும் என்கின்ற தவறான எண்ணம் இந்த மண்ணில் என்போது வந்து சேர்ந்திருக்கின்றது. மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்கு படித்தார்? அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்தார். இந்த பள்ளியில் படித்து நீதியரசராக இருக்கின்ற அருமைக்குரிய நீதியரசர் மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய மகாதேவன் ஐயா அவர்கள் இந்த பள்ளியில் தமிழ் பள்ளியில் படித்தார். மரியாதைக்குரிய நீதி நாராயணன் அவர்கள் பார்வோற்றிருந்த இந்த கார்கில் போரில் வெற்றி பெற்ற நம்ம இந்திய ராணுவத்தில் மிக சிறந்த பொறுப்பில் பணியாற்றி வெற்றி பெற்றவர் இங்கு அமர்ந்திருக்கின்றார். அதுபோல இந்த எனக்கு தெரியும் இளைஞர்கள் எல்லாம் தமிழை படித்து தமிழில் பரீட்சை எழுதி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் என்கின்ற உயர்ந்த பதவிகளை அடைகிறார்கள் என்றால் இதற்கு ஒரு உதாரணம் தமிழில் படித்து அரசு பள்ளிக்கூடங்களில் படித்து உயர்ந்த நிலை எட்டியவர்கள் பல ஆயிரம் பேரை அமைதியோடு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று ஆங்கிலம் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழை ஏளனப்படுத்தி நம்மையே நாம் ஏளனப்படுத்துகின்ற ஒரு காலமாக அமைந்திருக்கிறது. இது நீங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே நடந்தேறும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விழுப்புரம் மாவட்ட ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டராக இருக்கிறவர் தமிழ் மொழியில் யூபிஎஸ்சி படித்து இந்திய அளவில் முதலாவது மாணவரால் தேர்வு பெற்று தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரியாக இப்போது விருதுநகர் மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐஎஃப்எஸ் ஆபீசர் விழுப்புரம் மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஏன் மரியாதைக்குரிய வருங்கால நீதியரசர் அவர்கள், இன்றைய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் தமிழை அப்படி விரல் நுனியில் மூக்கு நுனியில் வைத்திருந்தார்கள். நானே ஆச்சரியப்பட்டு போனேன். எங்கு படித்தீர்கள் என்று கேட்டேன். தமிழ் மொழியில் படித்தேன், அரசு கல்வி பள்ளியில் படித்தேன் என்று பெருமையோடு கூடிக்கொண்டார்கள். தமிழ் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அதிலும் நாமெல்லாம் விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்க வேண்டும், உற்சாகத்தோடு இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும், ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக நீங்கள் எல்லாம் திகழ வேண்டும். அனைவரும் விளையாட வேண்டும். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு, விளையாட்டு கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அந்த யோகா என்று சொல்கின்ற அந்த சவாசனம் என்கின்ற ஒரு நிலைக்கு விளையாண்டு முடித்தவுடன் 5 நிமிடம் குழந்தைகளை சமநிலையில் படுக்க வைத்து சவாச நிலையை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் செய்த உச்சமாக செய்த அந்த விளையாட்டு உள்ளுக்குள் ஏறும். யோகா என்பது மதம் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்தது அல்ல.
உலகமே இன்று அதை பின்னால் தான் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா யோகா பண்ணுங்க. அமெரிக்காவில் கேளுங்க, யோகா பண்றாங்க. உலகமெல்லாம் அதை யோகாவை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. எனவே உடற்பயிற்சி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், நீங்கள் கண்டிப்பாக யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் உலகத்தில் தரை சிறந்த மனிதர்களாக நீங்கள் எல்லாம் உருவாகுவீர்கள். நானும் முன்னாள் தேசிய விளையாட்டு வீரன், கைப்பந்து வீரன், பல பதவிகளில் இருக்கிறேன். பல பள்ளிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளை, குறிப்பாக விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி வருகிறேன். நீங்கள் எல்லாம் நன்றாக விளையாட வேண்டும். வெற்றி தோல்வியை எதிர்பாராமல் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். விளையாட்டிலும் படிப்பிலும் பயிற்சி பெற்று உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, என்னை அழைத்த இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உள்பட இந்த டிஇபி மற்றும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மரியாதைக்குரிய ஜெயசுதாஸ் அவர்களுக்கு, நான் 26 ஆண்டு காலமாக கைப்பந்து போட்டி, எரிபந்து போட்டி நடத்திக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு உதாரணமாக உறுதுணையாக இருந்தவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயசுதாஸ் அவர்கள், இந்த சத்யா அவர்கள், இங்க இருக்கிற சத்யா அவர்கள் இருவரும் இந்த விளையாட்டு திடலில் நடத்துகின்ற பொழுது ஆர்வம் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, பாராட்டி, தேவையான செய்து அது சாத்தியமானது என்றால் அதற்கு ஜெயசுதாஸ் போன்ற மனிதர்கள் அவர்கள் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ஆவார். எனவே இந்த திடலை மிக அருமையாக செய்து கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு பெருமிதத்தை அடைய வேண்டும். கைப்பந்து ஒரு ஆடுகளம் அமைத்து கண்டிப்பாக தர வேண்டும். நீங்கள் தருவீர்கள், விளையாட்டிற்கு உறுதுணையாக இருப்பீர்கள். இந்த பள்ளியின் பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருப்பேன் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளியில படிச்சவங்க. இந்த தலைமுறை மட்டும்தான் அரசு பள்ளியில படிச்ச பெருமைக்குரிய மாணவர்கள் நாங்கெல்லாம். உட்கார்ந்த போது நானும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி செக்கானவனி அந்த ஊர்ல படிச்சேன். நான் படிச்ச 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்ச அந்த 7 வருஷம் ஒரு தடவை கூட பள்ளிக்கூடத்துல ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தினதில்லை. நாங்க என்ன செய்யணும்னா, நீங்க போனது போல ஜோனு, டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், அன்னைக்கு டிவிஷனல் இருந்துச்சு, ஸ்டேட், இது மாதிரி தான் போக முடியும். பள்ளிக்கூடத்துல போட்டி நடத்தினதில்ல. இந்த சென்னை மாவட்டத்துக்கு நான் வந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். இதுவரைக்கும் எந்த அரசு பள்ளியிலேயே நான் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தி என்னை கூப்பிடுறது இல்லை, நடத்துற மாதிரி தெரியல. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யாருக்கு நான் பெருமைப்படுத்துறேன்னு தெரியல. எனக்கு முக்கியமான விஷயம் உடற்கல்வி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் ஒத்துழைப்பு இருக்கணும். அடுத்தபடியா அதை வந்து தலைமை ஆசிரியர் ஒத்துக்கணும். எந்த தலைமை ஆசிரியர் விளையாட்டு போட்டியா படிக்க பாடுறா, பாஸ் பண்றா, 100% பாஸ் வேணும்டா, எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும்டா, இதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா விளையாட்டு போட்டின்னு நிறுத்திடுறாங்க. ஆனா எங்க பிரேமலதா அம்மா வந்து இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்துருங்க. உண்மையிலேயே எங்க உடற்கல்வி இயக்குநர்கள், எங்க ஆசிரியர்கள் நீங்க ஒன்று சேர்ந்து பெருமைப்படுத்திட்டீங்களா? இதுதான் விழா மேடை. பாருங்க, இங்கதான் சீஃப் கெஸ்ட் எல்லாம் அமர போறாங்க. பாருங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் டே உடைய இந்த இது பதக்கங்களும் கோப்பைகளும் அடுக்கி வைக்கப்படுகின்றன வெற்றி பெற்றோருக்காக. கிரவுண்ட்ல சேர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, வந்து உட்கார எல்லாருமே அலைஞ்சிட்டு இருக்காங்க. முதலிடம் பிடித்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நிக்க வச்சு இந்த இடத்துல தான் பிரைஸ் கொடுப்பாங்க. பாருங்க,
aerobics. முகேஷ் அர்ஜுன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துகிறோம். சிலம்பம் பயிற்சியாளர் திரு பரணிசார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் பள்ளி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக சிலம்பம் பயிற்சி அளித்து வரும் பயிற்சியாளர் திரு பரணிசார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவனுக்கு பள்ளியின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. திரு அழகேசன் சார் அவர்களை அன்னார் அவர்களுக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் ஸ்டேஜுக்கு ரொம்ப தூரம், ஏன்னா நான் என் சகோதரர் ஐயப்பன் மாதிரி கிடையாது. இருந்தாலும் இந்த பள்ளியை பற்றி சொல்லி ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சம்பத் சார், எல்லாரும் கேட்டா தான் கொடுப்பாங்க, கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா எங்க தொழிலதிபர் சம்பத் சார் அவர்கள் தான். இந்த பள்ளி இன்னைக்கு நான் 2014 வர்றப்போ எப்படி இருந்துச்சோ அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் சம்பத் சார், அவரோட டீம் இருக்கு. அது யாருங்கிற அவங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த வருகை பிறந்துள்ள மெஜிஸ்ட்ரேட் எங்கள் யங்ஸ்டர் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் பேசுனதை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி மேஜர் முகுந்த் எப்படியோ அதே மாதிரி ரீசெண்டாக மேஜர் முகுந்த் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணமாக இருந்தவர் இன்னைக்கு எங்கள் மேஜர் நாராயணன் சார் வந்திருக்காரு. அதற்கு அடுத்து பள்ளியின் யேசுதாஸ், அண்ணன் யேசுதாஸ் அவருடைய நெருங்கிய நம்ம சகோதரர் இருக்காரு. அழகேசன் சாரை பற்றி சொல்லணும்னா நீங்க ரோல் மாடலா வேற யாரையுமே எடுக்க வேண்டாம். என்னால் விளையாட்டையே விளையாண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அவர் அப்பாயின்மெண்ட் ஆனவர், கஸ்டம்ஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆனவர். அவருடைய கேமை பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு விளையாடக்கூடியவர். விளையாண்டு இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்ல IRS ரிட்டையர்ட் ஆனாரு. நான் எது கேட்டாலும் ஸ்பான்சர் கொடுக்கக்கூடியவர். இந்த பள்ளிக்காக நிறைய செய்திருக்கிறார். அடுத்ததாக தலைமை ஆசிரியர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நானும் அவரும் குரம்பேட்டை பள்ளி தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். குரம்பேட்டை பள்ளி தான் நான் பார்த்தது 2 பள்ளி தான். ஒன்று குரம்பேட்டை, எல்லாரும் நிறைய பள்ளி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் பார்த்தது 2 பள்ளி தான். ஒன்று குரம்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, 2வது நேரு ஸ்கூல். இதுல என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே நம்பர் 1 ஸ்கூல் எதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்ல மாட்டாங்க, நேரு ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் குரம்பேட்டை சொல்ல மாட்டாங்க, போர்டிங் ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. இந்த பள்ளியில் படித்த தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளியால் பெருமை அடைந்தார்கள். இன்று இந்த பள்ளி தலைமை ஆசிரியரால் பெருமை அடைகிறது. கண்டிப்பாக சொல்வேன். ஏனென்றால் அவர்கள் அகாடமிக் டீச்சர்ஸா இருக்கும்போது தான் குளம்பேட்டை பள்ளியில் நான் பார்த்திருக்கிறேன். சின்சியர் டீச்சர் அப்படி ஒரு இதை பார்க்க முடியாது. நான் கிரவுண்ட்ல நிற்கும் போதே அவங்க பார்ப்பேன், நான் கிராஸ் பண்ணி போவாங்க, நான் வணக்கம் மேடம், அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் கொடுத்தவர்கள் தற்பொழுது தலைமை ஆசிரியர் ரிசல்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த பள்ளியில் ஜட்ஜை உருவாக்கியதும் இந்த பள்ளிதான், அரசியல் பொறுப்பாளரை உருவாக்கியதும் இந்த பள்ளிதான், அதே மாதிரி மேஜரை உருவாக்கியதும் இந்த பள்ளிதான். தமிழ்நாட்டிலேயே ஒரு பள்ளியில் உயர்ந்த பதவியில் உள்ள அனைவரையும் ஒரு பள்ளி உருவாக்கி இருக்கிறது என்றால் அது நேரு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு அடுத்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை சொல்லியே ஆக வேண்டும். அதற்கு வேற எந்த எக்ஸாம்பிளும் இல்லை. 2014 இங்கே எங்களது பள்ளி 52 விழுக்காடு தான் இருந்தது. 2014 தலைமை ஆசிரியர் சுப்பிரமணிய சார் அவர்கள் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன செஞ்சல் நம்ம 200 பேர் தான் இருக்காங்க பாருங்க, 52% தான். அதற்கு அனைத்து ஆசிரியர்களும், முக்கியமாக சொல்ல போனால் உடற்கல்வித்துறை, எந்த ஸ்கூலையும் உடற்கல்வித்துறை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இந்த பள்ளி உடற்கல்வித்துறைக்கு சப்போர்ட் பண்ணி 52% 92 விழுக்காடாக மாற்றியது இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தான். ஆனால் அதில் எல்லாருடைய பங்கு. இதுல செகண்ட் கிரேட் டீச்சரோ, பிடிஓ, பிஜிஓ, ஏன் இவன் ஆயமா கூட அதோட ஏன்னால் அன்னைக்கு அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் வழங்கினோம், சாப்பாடு போட்டோம், சமைத்து போட்டோம். சாப்பாடு 8 மணி வரை அவர்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக் தான் எடுத்தோம். ஒரு 30 மாணவர்களை எடுத்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ஸ்பான்சர்
பேர் வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம். நங்கநல்லூர் பள்ளியில் அரசு பள்ளிக்கு செய்வது போல தமிழ்நாட்டில் எந்த பள்ளியும் செய்ய முடியாது. அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். கடைசியாக டிஃபனே வழங்கப்பட்டது. 8 மணி வரை படித்தான் பையன், 7:30 வரை. ஒவ்வொரு டீச்சர்ஸ் 8 மணிக்கு உழைத்தார்கள். அதனுடைய இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இது பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க தலைமை ஆசிரியர் அவர்கள். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பள்ளி போல சவால் விட்டு சொல்வேன் ஒன்னே ஒன்று, இங்கே உள்ள டீம் ஒர்க் மாதிரி எங்கேயுமே இருக்காது. எனக்கு இந்த பள்ளி மிகவும் சிறந்த பள்ளியாக நான் கருது. ஏன்னா இங்கே உள்ள 38 டீச்சர்ஸ் 40 பேர் இருக்காங்க. நான் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் சரி, எனக்கு இதுவரைக்கும் யாரும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக இந்த டீம் இருக்கிற வரைக்கும் இந்த பள்ளியினுடைய இது எந்த வித இதுவும் இருக்காது. ரிசல்ட்டும் சரி எதுவும். ஆனால் மேக்சிமம் இந்த பள்ளியில இருந்து போறதுக்கு யாருமே யோசிப்பாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். நிஜமாவே சொல்றேங்க, உயர் பதவிக்கு போகவே கூடாது. எல்லாமே வந்துடும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றது உயர் பதவிக்கு போறப்போதான். இங்க வேலை பார்த்த ஒரு திருப்தி. 22 வருடம் ஆசிரியர். ஆனால் ஆசிரியரா இருக்கிறப்ப என்னடா இதுன்னு நினைப்போம். ஆனால் இதை தாண்டி ஒரு உயர் பதவிக்கு போகும்போது தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் என்ன என்பது. அதனால் இங்கே உள்ள ஒவ்வொரு டீச்சரையும் நான் பேர் சொல்லி சொல்லலாம். அதனால் நேரம் கருதி இங்கே உள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்கள், முக்கியமாக உடற்கல்வித்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது முதலாக தான் ஐயப்பன். ஏன்னால் இந்த பள்ளியில் பிரேயருக்கு உயிர் கொடுத்தவர். அதற்கடுத்து இப்போ எனது சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களை சொல்ல வேண்டும். ஏன்னா NCCக்கு உயிர் கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்து NSS இருக்கட்டும், கணேசன் சார் இருந்தார், இப்போ இல்லை. ஸ்கவுட் இருந்தாங்க, பசுமைப்படை, JRC எல்லாருமே டீச்சர்ஸ், இன்சார்ஜ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் கொஞ்சம் உடனே அனுப்புங்க, மெடல் கொடுத்துடலாம். கூட்டிட்டு வாங்க அம்மா பிள்ளைங்க. அத்லெட்ஸ் போட்டியில் 6ஆம் வகுப்பை சேர்ந்த செழியன் 3rd place, மோனிஷ் 2nd place, அனீஷ் 1st place. பரிசுகளை வழங்க சிறப்பு விருந்தினர் ஐயா திரு மேஜர் VV நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மெடல் போடும்போது செகண்ட் சார். நடைபெற்ற 100 meters. Now, final 100 meters for 8th standard. இருங்க. அப்படியே one more. Okay. அதைத் தொடர்ந்து 100 meters 7th standard boys 3rd place. தள்ளி மூவ் பண்ணி பின்னால போய் வாட்ச் பண்ணு. ட்ராக்குள்ள வராத. வெளி போட. பாருங்க ட்ராக் இந்த பக்கம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நிக்கிறான். அந்த தள்ளி போ சார். அந்த வேணாம் சார். அந்த 9th standard 100 meters 3rd place அமித் பாஷா. பஸ் ட்ராக் விட்டுருங்க. தள்ளி வாங்க. மூவ் பண்ணி வா. பேக் 2nd place ஃபர்கத் கான். பண்ணு. சேர் குத்துக்கங்கல. உட்கார வரலங்க. பேக் ப்ரோ. 1st place திவாகர். அடுத்து 10th standard 100 meters
சார் அப்படியே ப்ளீஸ் ஸ்டாண்ட் ப்ளீஸ் அப்படியே சார் வாங்க சார் வாங்க Third place, Prithivarajan. Second place, Arfat. Third place, ட்ராக் மாறாத Aiden Kumar. நேரவா ஒன் ட்ராக் ஓடிமா நேரவா ஒன்னைக்கு கட் பண்ணாத நேரவா. இங்க வாசல்ல பாத்தீங்கன்னா சுவர் ஓவியம் சொல்லிட்டு பள்ளியின் வாசல்ல பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த ஓவியம் எப்படியோ அப்படியே இங்க உள்ள மாணவர்கள் வண்ணமாக இருந்தார்கள். ஒரே ஒரு பாடல். நேரு பள்ளி விளையாட்டு போட்டி, நேரு பள்ளி விளையாட்டு போட்டி, நேரு பள்ளி விளையாட்டு போட்டி, போட்டா போட்டி போட்டு கொண்டு, போட்டா போட்டி போட்டு கொண்டு, கொண்டாட்டமாய் கொண்டாடும் போட்டி, கொண்டாட்டமாய் கொண்டாடும் போட்டி, ஆனந்தமாக ஆடி பாடி, ஆனந்தமாக ஆடி பாடி, ஓடி ஆடி விளையாடும் போட்டி, ஓடி ஆடி விளையாடும் போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, படிக்கும் பள்ளிக்கு பேரும் பெருமை, படிக்கும் பள்ளிக்கு பேரும் பெருமை, சேர்த்திடும் போட்டி விளையாட்டு போட்டி, சேர்த்திடும் போட்டி விளையாட்டு போட்டி, உடலுக்கு உறுதி, உடலுக்கு உறுதி, உடலுக்கு உறுதி, உடலுக்கு உறுதி, ஒழுக்கத்தோடு ஒழுக்கமாக, ஒழுக்கத்தோடு ஒழுக்கமாக, வாழ்ந்திட வழி காட்டும் போட்டி, வாழ்ந்திட வழி காட்டிடும் போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, விருப்பத்தோடு விருப்பமாக, விருப்பத்தோடு விருப்பமாக, விரும்பும்